ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தைக்கு எத்தனை பேர் ஆயத்தம்? ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஃபேனை யாரும் இப்படி திருப்பி விட்டானால எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆமென். ஆயத்தமா? எத்தனை பேர் வார்த்தை கேட்க வாஞ்சியா இருக்கிறீர்கள்? ஆமென். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும். ஆமென். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. இந்த அருமையான வேளையில கர்த்தாவே வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க போகிறேன் ஐயா. ஆண்டவரே, அடியே நல்ல கர்த்தாவே, நீர் அடியனை மறைத்து வெளிப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் சிந்தனையும் நீர் பொறுப்பேற்க விடுமாய் ஜெபிக்கன். சிந்தனைகள் சிதற வைக்கிற ஆண்டவரே, கவனிக்க விடாதபடிக்கு செய்கிற எல்லா சத்ருவாண்டிய கர்த்தாவை மனிதனுடைய கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுந்து அப்புறப்படுத்துகிறோம் ஐயா. அன்பார்ந்த தேவன் ஐயா, நீர் அருமையான தேவன் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருத்தரும் ஆட்கொண்ட கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எல்லா காரியத்தின் மேலும் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக மாதங்களுக்கு பிறகு கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தருக்கு. போன குட் ஃப்ரைடே அன்றைக்கு நான் கொஞ்சம் மாத்திரம் தான் உங்களோடு கூட அந்த காரியத்தை சொன்னேன். முழுமையாக எடுக்க சமயம் இல்லாதனால அதே பேப்பரை தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதை நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. குளோரிமா குடும்பத்திற்கு தேவையாக்குறதெல்லாம் சொல்கிறாங்க. நான் ஆவிக்குரியான ஜீவிதத்திற்கு உங்களுக்கு வார்த்தை பகிர்ந்து அதனுடைய அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்க நான் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். அதற்காக கர்த்தருக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமென். அதனால் தான் இன்றைக்கு கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் உட்கொண்டு அவரை நினைவு கூறுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் இயேசு கிறிஸ்துவானவர் மன முவந்து ஏற்றுக்கொண்டார் அந்த சிலுவை மரணத்தை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நாம் என்ன பண்ணுறோம்? முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு என்ன பண்றோம்? முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம். அப்படியாக இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். முக்கியமாக மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். ஆமென், ஹல்லேலூயா. பாதாளத்தை வென்றார் நமக்காக. யாருக்காகங்க? நமக்காக அவர் வென்றார். ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆதாமிடமும் ஏவாளிடமும் சத்ருவானவன் தன்னுடைய வஞ்சகமான வார்த்தையை பேசி அவர்களை நம்ப வைத்து அவர்களை கர்த்தருடைய உறவிலிருந்து சத்ருவானவன் பிரித்து வைத்தான். எத்தனை பேருக்கு தெரியுங்க அந்த காரியம்? ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தையினால் என்ன பண்ணான்? வஞ்சகமாக என்ன பண்ணான்? அவன் அவர்களை தேவனுடைய உறவை விட்டு பிரித்து எடுத்தான். அதனால ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணாங்க? கீழ்ப்படியாமை என்ற பாவத்தை அவர்கள் செய்தார்கள். அந்த பாவம் அவர்கள் வாழ்க்கையிலே நுழைந்தது. ஆமென், ஹல்லேலூயா. கீழ்ப்படியாமை என்பது மிகவும் வருத்தமான ஒரு காரியம். கீழ்ப்படியலைன்னா உங்களுக்குள்ளாக சத்ருவானவன் ஈஸியா நுழைஞ்சிருவான். அதனால கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம எப்பொழுது என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும். இதே போல இந்த சிலுவை மரணத்தை பழைய ஏற்பாட்டில் எப்படியாக நடந்தது, சில காரியங்களை கர்த்தர் சொன்னதை நான் சொல்ல விரும்புகிறேன். எக்ஸோடஸ் சாப்டர் 4:20, யாத்ராகமம் 4:20 திருப்பிக் கொள்ளுங்கள். 4:20 வாசிக்கவும். எங்க என்ன பண்ணாங்களா? என்ன பண்ணாரு மோசே? லாஸ்டா என்ன வாசனம் இருந்துச்சு? தேவனுடைய கோலை என்ன சொல்லப்பட்டிருக்குது? தேவனுடைய கோலை கையில பிடித்து கொண்டு போனான். நம்ம சர்ச்சுக்கு வரும்போது என்ன கோலை எடுத்துட்டு வரணுங்க? எத்தனை பேர்கிட்ட இருக்குது பைபிள்? அநேகர் எடுத்துட்டு வரல. தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது அந்த வார்த்தையை நீங்க எடுத்துட்டு வரலன்னா பிரயோஜனமே இல்லை இல்லைங்களா? வார்த்தை எப்படி வாசிப்பீங்க? அப்போ மோசே பாருங்க, தேவனுடைய கோலை எடுத்துக்கொண்டு அவன் புறப்பட்டான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவன் கொடுத்த அந்த கோல். ஆமென், ஹல்லேலூயா.
அடுத்ததாக 7ஆம் அதிகாரம் 8-12 வாசிக்கலாமா? எக்ஸோடஸ் சாப்டர் 7, யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பமாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோல் என்ன வாச்சிக்கலாம்? சர்ப்பமானது இல்லைங்களா? கோல் என்னாச்சு? சர்ப்பமானது. எதுக்காக சர்ப்பமாச்சுங்க? பார்வோன் எதுக்காக சர்ப்பம் எடுக்கணும்? சிங்கம், அவர் தானே யூதராஜ சிங்கமாச்சே. ஏன் யூதராஜ சிங்கமாக அவர் வரல? ஏன் சர்ப்பமாக அந்த கோல் மாறினது? இல்லைங்களா? எல்லாரும் கேட்கலாம் இல்லையா? ஏன் சர்ப்பமாக மாறுது? அதுதான் சர்ப்பம் தான் வந்துச்சு. இப்படியாக என்னத்துக்கு கர்த்தர் அந்த கோலை வந்துட்டு சர்ப்பமாக மாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு. சத்ருவானவன் முட்டாள். அவன் சர்ப்பமாக பாவத்தை செய்ய வைத்தான். கர்த்தர் என்ன பண்றாரோ, ஏசப்பா என்ன பண்றாரோ அதை அப்படியாகவே ஜெராக்ஸ் காப்பியா என்ன பண்றான்? அவன் எடுத்த காரியங்களை செய்கிறான். ஒளியின் தூதனின் வேஷத்தை தரிக்கிறவன் இல்லைங்களா? அவன் தரித்து வருகிறான். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திற்கு அடையாளமாக இந்த நாட்களில் என்ன பண்றாங்க? வச்சுக்கிறாங்க இல்லைங்களா? இயேசப்பானுடைய ரத்தம் பரிசுத்த ரத்தம். ஆமென். இயேசு கிறிஸ்துவான நம்முடைய நெற்றியிலே முத்திரை போட்டு இருக்கிறார்கள். அந்தி கிறிஸ்து அவனுடைய முத்திரையும் நெற்றியிலே வைத்து இருக்கிறான். இயேசப்பா என்னென்ன காரியத்தை செய்கிறார்களோ அப்படியாக அவன் அதன் பிரகாரமாகவே வேறு விதத்தில் செய்து மனிதர்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். மனிதர்களும் அந்த காரியத்தை செய்து வஞ்சகத்திலே சிக்கி கொண்டு இருக்கிறார்கள் இல்லைங்களா? தேவன் வந்துட்டு அந்த என்ன பண்ணார்? பலி செலுத்த சொன்னார் இல்லைங்களா? அது பலி கர்த்தரோடு கூட முடிந்து போனது. ஆனால் இன்றைக்கும் சத்துருவானவன் அந்த மனிதருடைய மிருகத்தினுடைய இரத்தத்தை சிந்த வைக்கிறான். அது அப்படியாக கர்த்தருக்கு எதிர்மறையாக அதே காரியத்தை என்ன பண்றான்? செய்ய வைக்கிறான். நாம் வஞ்சகத்திற்கு சிக்கி கொள்ளாத படிக்கு நாம் கண்டிப்பாக பத்திரமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மாத்திரம் தான் பரிசுத்தமானது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மாத்திரம் தான் உன்னை விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மாத்திரம் தான் உன்னை ரட்சிக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை கொடுக்கிறதும் ரட்சிக்கிறதும் அதே அன்றி வேறு ஒன்றும் அல்ல. உன்னுடைய மனுஷர்களுடைய ரத்தம் ஒருபோது என்ன பண்ணாது? கண்டிப்பாக உங்களை ரட்சிக்காது. அது பாவத்தை செய்ய வைக்குமே தவிர, அது சாத்தானுடைய தந்திரமான காரியங்கள் அதிலே இடைப்படுமே தவிர வேறு ஒன்றுக்கும் அல்ல. அது சாபமாக இருக்கும். அதனால கர்த்தர் அன்றைக்கு முடித்து விட்டார். ஜீவ பலியாக எல்லாவற்றையும் ரத்தத்தை சிந்தி முடித்து விட்டார். இனி அது தலை தூக்கப்படக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. சத்ருவானவன் இந்த இடத்திலே அவன் வந்துட்டு பாம்பாக கர்த்தர் மாறின உடனே அவங்க கோல்களை போட்ட உடனே மற்றதெல்லாம் என்ன ஆச்சான்? பாம்பாச்சு இல்லைங்களா? பாம்பா ஆன உடனே ஆரோனுடைய கோல் என்ன பண்ணிச்சான்? எல்லா பாம்பையும் என்ன பண்ணிச்சான்? உயிரோட கூட விழுங்கினது. இதுதான் முக்கியம். என்ன பண்ணிச்சா? உயிரோட கூட அந்த சரீரம் முழுவதையும் அத்தனை பாம்புகளும் விழுங்கினது. அந்த சத்ருவானுடைய கையில் இருந்த எல்லா விஷத்தையும் கர்த்தர் விழுங்கினார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த விஷம் இனி மனிதருக்கு வராதபடிக்கு கர்த்தர் என்ன செய்தார்? அவர் சர்ப்பமாக மாறி அந்த எல்லா சர்ப்பத்தையும் என்ன பண்ணார்? விழுங்கி அந்த எல்லா சாபத்தையும் பாவத்தையும் எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த விஷத்தையும் விழுங்கினார். பிறகு அந்த கோல் மற்றவர்களை போய் கடிக்காத படிக்கு இல்லைங்களா? செஞ்சிருக்கலாம் இல்லையா? அந்த கோல் எல்லாத்தையும் விழுங்கிச்சு. எந்த காரணம்? ஆனா பண்ணாத படிக்கு திரும்பவுமாக கோலாக மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையாக மாறினது. எதற்காக என்றால் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம்.
ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் இந்த காரியத்தை அங்க என்ன பண்ணாரு, செய்து முடித்தார். உயிரோட அதை விழுங்கினார். சர்ப்பத்தினுடைய எல்லா விஷத்தையும் கர்த்தர் என்ன பண்ணார், விழுங்கினார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விஷம் என்பது, விஷமான வார்த்தை என்பது மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது, வஞ்சிக்கிற காரியமாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணார், அந்த விஷத்தை, சர்ப்பத்தை விழுங்கினார். முற்றிலுமாக அந்த எல்லா காரியத்திலும் கர்த்தர் விடுதலையை கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அது என்னென்ன, சாபம், பாவம், வியாதி, வறுமை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த சாத்தான் என்னென்ன காரியத்திலே அவன் தந்திரமாக காரியங்களை அவர்களை பாவம் செய்ய வைத்தானோ எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த இடத்திலே விழுங்கி இதோ கோலாக அவர், வார்த்தையாக அவர் மாறினார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இப்பேற்பட்ட காரியத்தை தான் கர்த்தர் சிலுவையிலும் செய்து முடித்தார், சிலுவையிலும் செய்து முடித்தார். அதற்கு அடையாளமாக முன்னதாகவே கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார். ஆதாமும் ஏவாளும் விஷம் நிறைந்த வார்த்தைகளை அவர்களுக்கு ஏற்றி ஏற்றி கர்த்தருடைய அன்பை அவன் ருசித்து பார்த்திருந்ததே, அதை வஞ்சகமாக இந்த காரியத்தை சொல்லி கர்த்தருடைய அன்பையும் வார்த்தையும் அவன் என்ன பண்ணான், நம்ப வைக்காத படிக்கை அவனுடைய வார்த்தை நம்ப வைத்து அவர்களை பாவத்திற்குள்ளாக மாற்றினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏவாள் வந்துட்டு அந்த கனியை போய் புசித்தாங்க இல்லைங்களா? புசித்துட்டு யாருக்கு கொடுத்தாங்க? ஆதாம் ஏங்க சாப்பிட்டாங்க? கர்த்தர் ஆதாம்கிட்ட தானே சொல்லியிருக்கிறாரு சாப்பிடக்கூடாதுன்னு. அப்போ அவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? சாப்பிடக்கூடாதா இருந்துச்சு இல்லைங்களா? கர்த்தர் சொன்னாரே சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் தேவன் என்ன சொல்றார், நீ இந்த கனியை சாப்பிடும் நாளிலே சாகவே சாவாய். ஆனா சாத்தான் என்ன சொல்லிச்சு அவங்க கிட்ட, நீங்க சாக மாட்டீர்கள், தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. அப்போ இந்த ஏவாள் அந்த கனியை புசித்து கொண்டு வந்து ஆதாமுக்கு கொடுக்கும்போது ஆதாம் பார்த்தான், சாத்தான் சொல்லிச்சு சாகவே சாவ மாட்ட, கர்த்தர் சொன்னாரே சாவீர்கள் என்று, ஆனால் ஏவாள் சாகவில்லையே என்று சொல்லி அவனுக்குள்ளாக அந்த காரியம் வந்ததுனாலே அவனும் அதை வாங்கி புசித்தான். ஆனால் கர்த்தர் சொன்னதை, ஆவிக்குரியான ஜீவிதத்தில் மரித்து போவீர்கள் என்பதை ஆதாமும் ஏவாளும் அறியாமல் இருந்ததினால் இந்த கனியை அவர்கள் புசித்தார்கள். மாம்ச ரீதியாக அவர்கள் மரிக்கவில்லை, ஆனால் ஆவிக்குரியான ஜீவிதத்திலே மரித்தார்கள். அதனால் தான் ஆதாமும் அந்த கனியை புசித்தான். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஆமென், ஹல்லேலூயா. சாகலையே, கர்த்தர் சொன்னது பிரகாரம் என்ன பண்ணல, ஏவாள் சாகல, மாம்ச பிரகாரமாக சாகல. அதனால் தான் ஆதாமும் என்ன பண்ணான், அந்த கனியை புசித்தான். ஆனால் பிறகுதான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம ஆவிக்குரியான ஜீவிதத்தில், அதாவது கர்த்தருடைய மகிமை அவர்களை விலகினதுனாலே அவர்களுக்கு பிறகு புரிய வந்தது, நிர்வாணிகள் ஆனார்கள் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் எல்லாவற்றையும் சிலுவிலை செய்து முடித்தார். அந்த சர்ப்பத்தினுடைய காரியத்தையும் அதற்கு ஒரு அடையாளமாக பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால் அந்த காரியம் அன்றைக்கு நடந்தது என்பதை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அப்போ நம்ம என்ன பண்ண, சாத்தான் அவர்கள் மேல என்ன பண்ணாங்க, வஞ்சகமான வார்த்தையை பேசி பிதாவை என்ன பண்ணீங்க, பிதாவே இவர்களை என்ன பண்ணீங்க, மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, சொன்ன இயேசு கிறிஸ்துவான் சிலுவையில் என்ன பண்ணாரு, நம்மேல விஷமுள்ள வார்த்தையை பேசாத படிக்கு கர்த்தர் ஏசப்பா என்ன சொன்னார், சிலுவிலை தொங்கிக் கொண்டு இருந்த போது, பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியார்கள், மன்னியும் என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் அன்பின் வார்த்தைகளை பேசினார். அவர் வந்துட்டு தண்டிக்கிற வார்த்தைகளை சொல்லாமல் மன்னிக்கிற வார்த்தை கர்த்தர் பேசினார். வஞ்சகமான வார்த்தைகள் அல்ல, கர்த்தர் நமக்கு மன்னிக்கிற வார்த்தைகளை சொன்னார். நம்மை பாதாளத்திற்கு அனுப்புகிற தீர்ப்பு கொடாமல் பரதேசுக்கு போகிற தீர்ப்பு நமக்கு கொடுத்தார் சிலுவையின் மூலமாக. ஆமென், ஹல்லேலூயா. சாத்தான் ஆதாம் ஏவாளிடம் தேவனுடைய அன்பை மறைத்து விஷமான வார்த்தையை சொல்லி அவர்களை நம்ப வைத்து அவர்களை பாவம் செய்ய வைத்தான். ஆனால் நம்முடைய ஏசப்பாவோ அந்த விஷமான வார்த்தைகளை சொல்லாதபடிக்கு சிலுவிலே தொங்கிக் கொண்டு இருந்த பொழுதும் அன்பான வார்த்தைகளை பேசி நம்மை கர்த்தர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த காரியத்தை செய்து முடித்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வந்த காரியத்தில் குறிக்கோளாய் இருந்தார். ஆமென். நம்மெல்லாம் யாருங்க இந்த பூலோகத்தில்? நம்மெல்லாம் யாருங்க இந்த பூலோகத்தில்?
பரலோகவாசிகள். யாராவது நம்மலாம் பரலோகவாசிகள் இல்லைங்களா? கர்த்தர் நம்மளை அனுப்பி கொடுத்துருக்கிறார். இங்க நம்ம பரலோகத்திலிருந்து கர்த்தர் இங்க அனுப்பி கொடுத்துருக்கிறார். நம்ம எல்லாம் பரலோகவாசிகள். ஆமென். கர்த்தருடைய ராஜ்யத்திலிருந்து நம்ம வந்திருக்கோம். நம்ம எல்லாம் பரலோகவாசிகள். எப்படி இருக்கணும் பரலோகவாசிகள்? கர்த்தருடைய பிள்ளைகளாகத்தான் இருக்க. உன்னை எதுக்காக அனுப்பினார்? அந்த வேலையை செய்யத்தான் நீ உன்னை கர்த்தர் வந்துட்டு அனுப்பி இருக்க. அந்த வேலையை நீ செய்ய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? கர்த்தர் உன்னை பரலோக வாசியாக இந்த உலகத்திற்கு அனுப்பினார். பரலோக வாசியாக நீ ஜீவிக்க கற்றுக்கொள். கர்த்தரிலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் நிலைத்து நின்று கர்த்தருடைய ராஜ்யத்தில் வேலை செய்ய உங்களை கர்த்தர் இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே கர்த்தர் வந்துட்டு எல்லாவற்றையும் அன்பின் வார்த்தையினாலே நம்ம என்ன பண்ணாரு? எல்லாவற்றிலும் நம்மளை ஆதரித்தவராக அந்த சிலுவையிலே இருந்தார். இயேசு நம்மேல் நாம் செய்த பாவங்களுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பை வழங்காமல் நேசத்தின் தீர்ப்பை நம்ம மேல் வழங்கினார். ஆமென். ஹல்லேலூயா. அன்றைக்கு நினைச்சிருந்தா அவர் என்ன வேணாலும் பண்ணி இருந்திருக்கலாம். ஆமாவா இல்லைங்களா? அதனால் இயேசு சிலுவை மரணத்திலே சாத்தானுடைய எல்லா அதிகாரங்களையும் அவர் உருந்து போட்டார். ஆமென். எல்லாமே அவர் என்ன பண்ணார்? முடித்தார். அந்த விஷங்கள் அனைத்தையும் கர்த்தர் முறித்து போட்டார். இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் நம்மை கடிந்து பேசியிருக்கலாம் இல்லைங்களா? அட பாவிங்களா, உங்களுக்காகத்தான் நான் இந்த என்னது சிலுவையை மரணத்தையே ஏற்றுக்கொண்டேன், இப்படி அடிக்கிறீங்களே, பாடு பண்றீங்களே எல்லாம் சொல்ல பேசி இருக்கலாம். அப்படி வார்த்தை பேசி இருந்தால் சத்ருவானவனுக்கு அவர் அடிமையாயிருந்திருப்பார். அவருடைய காரியம் நிறைவேறாமல் போயிருக்கும். ஆனால் என்ன கஷ்டம் வந்தால் எது வந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணல? வாயை திறவாத படிக்கு அந்த இடத்திலே எல்லாவற்றையும் நமக்காக சகித்தார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளாம் இப்போ ஒரு வார்த்தை சொன்னா என்ன பண்றதில்ல, சகிக்கிறதில்ல. அது எப்படி அவங்க பேசிடலாம், அது எப்படி என்ன இப்படி பேசிடலாம், அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு பேசுறதுக்கு இல்லைங்களா? அவன் யார் என்ன பேசுறதுக்கு, அவன் யார் என்ன பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே அவங்க ஒரு வார்த்தை தான் பேசியிருப்பாங்க. நம்ம 100 வார்த்தை பேசி அவங்கள என்ன பண்ணியிருப்போம்? திட்டி 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 நிறைய பாவத்தை சொல்லி கெட்ட வார்த்தைகளை பேசி வேண்டாததை பேசி எல்லா பாவத்தையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? செய்திருப்போம் இல்லைங்களா? அப்படியாக இல்லாதபடிக்கு கர்த்தர் அழகாக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தார், அன்பான வார்த்தையினால் பேசி. ஆமென். ஆரோன் கோலை போட்ட போது பாம்பு எல்லாமே என்ன ஆச்சு? பாம்புகளை எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த பாம்பு விழுங்கினது இல்லைங்களா? விழுங்கி அந்த காரியத்தை அங்கு முடித்தது. அப்போது இயேசுவும் சிலுவில் நம்மை கடிந்து கொள்ளாமல் நேசத்தின் வார்த்தையினால் பேசி அதிகாரத்தையும் எல்லா விஷயங்களும் கர்த்தர் செய்து எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? எடுத்துக்கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. நம்பர்ஸ் 21:7 என்னாகமம் 2ஆம் அதிகாரம் 7, 8 வசனத்தை நாம் வாசிக்கலாம். Numbers 21:7. போதுமா? மைக்கில் வாசிக்கலாம். நம்ம 7th. என்ன பண்ணாங்களா? கர்த்தருக்கும் ஊழியக்காரருக்கும் விரோதமாக பேசினதினால் பாவம் செய்தார்கள். என்னாச்சு அப்புறம்? ஆமென். அந்த சர்ப்பங்கள் அவங்கள கடிச்சிட்டு சத்துண்டே இருந்தாங்க. அவங்க வந்து கேட்கிறாங்க, நீங்க விண்ணப்பம் பண்ணுங்க தேவனை நோக்கி, இந்த சர்ப்பம் கடிக்காத படிக்கு, நாங்கள் மாண்டு போகாத படிக்கு விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அடுத்ததாக ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே என்ன சர்ப்பத்தை என்ன பண்ணார்? கர்த்தர் சிலுவிலை வைத்தார். வெண்கல சர்ப்பம். வெண்கலம் என்பது வல்லமைக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த வல்லமையான அந்த ஒரு காரியம் வந்து கர்த்தர் அங்க செய்யறாரு. யாரெல்லாம் அந்த பாம்பு கடிக்கும் போது அந்த சர்ப்பத்தை பார்க்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? அந்த மரணத்திற்கு அவர்கள் ஆளாக மாட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. மரணம் அவர்களை ஆண்டு கொள்ளாது.
இப்போ ஒரு பாம்பு கடிச்சா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க இல்லைங்களா, இல்லை இது விஷத்தை சக் பண்ணி எடுக்கிறாங்களா? இப்போ பண்ணுறதில்ல இல்லையா? பண்ணுறாங்களா இல்லையா? தெரியாதா? இல்லைங்க. இன்ஜெக்ஷன் கொடுத்த உடனே என்ன ஆயிடுது, அது ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் கொடுத்த உடனே அந்த விஷம் அங்கேயே செயல் இழந்து போகிறது, அது ஒன்றுமில்லாமல் போயிடுது. அதே போல தான் அந்த சர்ப்பத்தை பார்க்கும்போது கர்த்தருடைய வல்லமை, ஏன்னா எல்லா பாம்பையும் என்ன பண்ணிட்டார் கர்த்தர், விழுங்கி விட்டார் இல்லைங்களா? எல்லாம் அந்த கோல் என்ன பண்ணிச்சா, எல்லா சர்ப்பத்தையும் விழுங்கி, எல்லா சாபத்தையும் பாவத்தையும் எல்லாவற்றையும் விழுங்கி, கர்த்தர் நான் செய்ய போகிற காரியம் என்ன என்பதையும், மரணத்தை நான் ஜெயிக்க போகிறேன், பாதாளத்தை வெல்ல போகிறேன் என்று சொல்லி அடையாளமாக அந்த காரியத்தை கர்த்தர் அங்கு வைத்ததினாலே யாரெல்லாம் அந்த சர்ப்பத்தை பார்த்தார்களோ கர்த்தர் அவர்களுக்குள்ளாக இருந்த விஷத்தை இல் பொருளாக மாற்றினார். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சிங்க? ஆமென், ஹல்லேலூயா! அதை முற்றிலுமாக கர்த்தர் அந்த விஷத்தை ஒன்றுமில்லாத படிக்கை, அவர்கள் மரணம் அடையாத படிக்கை கர்த்தர் அதிலிருந்து மீட்டெடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா! அப்படியாக கர்த்தர் இந்த காரியத்தை அங்கு செய்து முடித்தார். பிறகு கர்த்தர் சிலுவிலே என்னத்தை கடைசியாக செய்து முடித்தார்? கொலேசியர் 2:14 வாசிக்கலாம். கொலேசியர் 2:14-15 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நமக்கு எதிரியாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனைகளையும் அதிகாரங்களையும் உரித்துக் கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென், ஹல்லேலூயா! சாத்தான் என்ன பண்ணாராம், ஒன்றுமில்லாதபடிக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் உரிந்து போட்டார். ஆமென், ஹல்லேலூயா! உரிந்து போட்டார்னா என்னாச்சு, நிர்வாணமாக்கினார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? கர்த்தர் நீ ஆதாமும் ஏவாளையும் நிர்வாணி ஆக்கினான். ஆனா கர்த்தர் இந்த வேளையிலே சிலுவை மரணத்தின் மூலமாக அந்த சாத்தானை நிர்வாணி ஆக்கினார். ஹல்லேலூயா! நிர்வாணி ஆக்கினார். அவர் ஒருபோதும் விடமாட்டார். தன்னுடைய பிள்ளைகளை தொட்டவன் கண்டிப்பாக அவருடைய கண்மணியை தொட்டான் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் அந்த சாத்தானை நிர்வாணியாக மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா! அவர் அந்த சிலுவையிலே அந்த காரியத்தை அவர் செய்து முடித்தார். பிறகு அவன் இடத்துல விஷமும் இல்லை, இப்போ எந்த காரியமும் அவனுக்கு அதிகாரமும் இல்லை. ஆமாவா இல்லைங்களா? ஏசப்பா சிலுவிலே எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரு, செய்து முடித்து அவனை ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆக்கிட்டார். ஆமென், ஹல்லேலூயா! அப்போ நீங்கள் கேட்கலாம், எப்படி அப்போ சாத்தான் இப்போ கிரியை செய்கிறது? ஆமாவா இல்லையா? கர்த்தர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு அப்படின்னா ஏன் சாத்தான் கிரியை செய்யுது? எத்தனை பேர் கேட்குறீங்க ஏன் அப்படி செய்யுதுன்னு? இல்லைங்களா? சாத்தான் கிரியை செய்தா இல்லையா? ஆளுகை செய்தா இல்லையா? ஆளுங்க மேலே ஏறுதா இல்லையா? எல்லா காரியத்தையும் செய்து இல்லையா? ஏன், எப்படி? ஏசப்பா நமக்கு எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்துட்டாரு. இழந்து போனதை கர்த்தர் மறுபடியும் நமக்கு என்ன பண்ணாரு, வாங்கி கொடுத்தார். ஆமென். பாதாளத்தை வென்றார், மரணத்தை ஜெயித்தார், கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். சாத்தானை நிர்வாணி ஆக்கி விட்டார். அவனிடத்தில் விஷமும் இல்லை, எந்த காரியமும் இல்லை. அப்படியாக இருக்கும்போது சாத்தானவன் எப்படியாக இப்பொழுது வேலை செய்து கொண்டு இருக்கிறான்? இல்லைங்களா? எல்லாருக்கும் ஒரு கேள்வி. அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாமா? இப்போ சாத்தான் பார்க்கிறான், ஏசப்பா அன்பான வார்த்தையினாலே எப்படி பேசி இந்த காரியத்தை முடித்தார் இல்லைங்களா? அதே போல அவனுக்கு என்ன பண்ணணும், சில காரியங்கள் தேவைப்படுது. ஆமாவா இல்லைங்களா? ஒருத்தர் கெடுக்கணும்னா ஒரு காரியம் கண்டிப்பாக தேவைப்படுது இல்லைங்களா? இந்த காலத்தில் ஒருத்தர் கெடுக்கணும்னா என்ன பண்ணுறாங்க, மந்திரம் செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க, எப்படியான காரியங்கள் எல்லாம் எல்லாத்தையும் பண்ணுறாங்க இல்லைங்களா? சூனியம் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, எல்லாத்தையும் காரியத்தை என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. ஆனால் சாத்தானிடம் இப்போ என்ன இல்லை, விஷம் இல்லை. இப்பொழுது எப்படி மனிதனுடைய வாழ்க்கையை கெடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசித்து கொண்டு இருக்கிறான். இப்பொழுது யாரிடமும் என்ன இல்லை, அவன் இடத்துல ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல. இப்போ பார்த்துட்டு இருக்கான், எப்படியாக இவர்களை நாம் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாசிக்கலாம் யாக்கோபு 3:8 வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 3:8. என்னவா இருக்குதா? எது? யாருது? யாருது?
சொல்லு, எந்து தான். சொல்லுங்க, எந்து தான். யாருது நாவு? ஆமென், ஹல்லேலூயா. சாத்தானுக்கு இப்போ என்ன கிடைச்சிச்சு? கிடைச்சிச்சா அவனுக்கு? உங்களுக்குள்ள கிரியை செய்யறதுக்கு ஒரு காரியம் கிடைச்ச. ஏசப்பா தான் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாரு. இனி நம்மளை கெடுக்கணுன்றது தான் அவனுக்கு. நம்மளை எல்லாம் அவன் பக்கமா நரகத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று தான் இருந்தது. ஏசப்பா இந்த உலகத்தில் வந்து நமக்காக பாடுபட்டு மரித்து சிலுவிலே எல்லாவற்றையும் முடித்து சென்றார். ஆனால் இன்றைக்கு நம்ம மூலமாகவே அந்த சத்ருவானவன் கெடுப்பதற்காக காரியத்தை பார்த்தான். ஆமென், ஹல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ரோமர் 3:13 வாசிக்கலாமா? ரோமர் 3:13, ரோமன்ஸ் சாப்டர் 3:13 வாசிக்கலாம். யாருது? யாருதான்? மனுஷர்களது. நம்மள மனுஷன் இல்லையா? சொல்லுங்க, என்னது தான் இல்லைங்களா? சொல்லுங்க, வாசிங்க. தங்கள் நாவுகளினால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழே பாம்பின் விஷம். ஹல்லேலூயா. எங்க வந்துச்சு அந்த விஷம்? ஆமா, மனுஷங்க கிட்டே வந்துச்சு. உதடின் கீழ் இருக்கிறது. எங்க ERV வெர்ஷன்ல வாசிக்கிறேன். அவர்களின் வாய்கள் திறந்த சவக்குழிகள் போன்றவை, தங்கள் நாக்குகளை பொய் சொல்லவே பயன்படுத்துகிறார்கள், அவர்கள் சொல்லும் காரியங்கள் பாம்பின் விஷத்தை போன்றது. ஹல்லேலூயா. ERV வெர்ஷன்ல போய் படிச்சு பாருங்க, இதுல எப்படி தான் கொடுத்திருக்குது. அவர்களின் வாய்கள் திறந்த சவக்குழிகள் போன்றவைகள், தங்கள் நாக்குகளை பொய் சொல்லவே பயன்படுத்துகிறார்கள், அவர்கள் சொல்லும் காரியங்கள் பாம்பின் விஷத்தை போன்றது. ஹல்லேலூயா. இப்ப சாத்தான் கிரியை செய்யறானா இல்ல மனுஷன் கிரியை செய்யறானா? யாருங்க? யாரோட வாயிலிருந்து வருது எல்லாம்? ஆமா. இப்பொழுது விஷம் நிறைந்த வார்த்தைகள் யார் வாயில இருக்குது? இப்போ மனுஷனுடைய வாயில இருக்குது. மனுஷனுடைய வாயில இருக்குது. இப்போது வாயிலிருந்து சாத்தான் பேச வைத்து என்ன பண்றானா? இப்போ அவனுக்கு பாருங்க, ஒரு ஆயுதம் கிடைச்சிருச்சு. அவன் என்ன பண்றான்? மனுஷனை பேச வைக்கிறான். ஒவ்வொரு காரியத்தையும் காண்பித்து என்ன பண்றான்? பேச வைக்கிறான். பேச வச்சு நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? கெடுத்து கொண்டு இருக்கிறான். யாரால கெட்ட? நோரால கெட்ட இல்லைங்களா? வாயால கெட்ட இல்லைங்களா? அப்படியாக அவன் என்ன பண்றான்? இப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கை வார்த்தையினாலே கெடுப்பதற்காக அவன் புறப்பட்டு இருக்கிறான். அவன் ஆரம்பித்துட்டான். இப்பொழுது கூட அந்த காரியத்தை செஞ்சுட்டே இருக்கிறான். ஆனால் தான் கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்து இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் தான் நம்ம சொல்றோம், வார்த்தை வாசிங்க, சத்திய வார்த்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் எப்படியாக எழுதி இருக்கிறதே என்று சொல்லி அவர் சாத்தானை விரட்டி அடித்தாரோ அப்படியாக நம்மளால முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நம் வாயில இருப்பது விஷம் நிறைந்த வார்த்தைகள் இருக்கிறது. அந்த விஷம் நிறைந்த வார்த்தை இருப்பதனால் சத்ருவானவனுக்கு ஒரு இடம் அங்கு கிடைக்கிறது. அவன் இறங்கி நம்மளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறான். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அவன் என்ன பண்றான்? உங்களை குறித்து, உங்கள் ஊழியத்தை குறித்து, உங்கள் சரீரத்தை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, தேசத்தை குறித்து தவறான வார்த்தைகளினால் உங்களை பேச வைத்து உங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனைக்கும் யாருங்க காரணம்? இல்லைங்க சிஸ்டர், ஏசப்பா தான் என்ன சோதிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த சாத்தான் எனக்குள்ளாக வந்து நுழைஞ்சு எங்க வீட்டில் அலை கழிக்குதுங்க. வாய் ஒன்னொன்னு சும்மாவே நிற்குது. வார்த்தையினாலே அலை கழிச்சிட்டு சாத்தான் உங்களெல்லாம் பார்த்தா ஓடுறான். ஐயோ, நான் ஒண்ணுமே பண்ணல, இவங்க பேசிட்டு என்ன பண்றான்? பழி சொல்றான்னு அவன் ஓடுறான். வார்த்தையினால வீட்டில் என்ன பிரச்சனைகள் இல்லைங்களா? என்னென்னவோ ட்விஸ்ட். அங்க பேசி நிறுத்தவே மாட்டாங்க.
சரி அடுத்தது என்ன சொல்யூஷன் பார்க்கலான்னு பார்க்க மாட்டாங்க. அந்த வார்த்தையை பேசி 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 அந்த நாள் முழுதும் கழிச்சிடுறாங்க. அந்த வார்த்தைனா உனக்கு என்ன கிடைக்க போகுது? உனக்கு கஷ்டம், நஷ்டம், கண்ணீர், பிரிவினைகள், இதுதான் வரப்போகுது. வார்த்தையை நம்ம கண்டிப்பாக அடக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தை பேசும்போது கவனமாக பேச வேண்டும். அப்பொழுது தான் நீ சிக்கிக்கொள்ளாதபடிக்கு சத்ருவான் உன்னிடத்தில் உன்னுடைய வாழ்க்கை நல்லதாக மாறும். ஆமென், ஹல்லேலூயா. சாத்தான் பிடிச்சிருக்குதுன்னு கூட்டிட்டு வந்தா சாத்தானே இல்லை அங்க. ஏன்னு கேட்டா அவங்க வார்த்தையினாலே பிரச்சனை இல்லைங்களா? வார்த்தையினால பிரச்சனைகள் செய்யாதபடிக்கு நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கவனமா கேளுங்க. உன்னுடைய வார்த்தை மாறாமல் உன்னுடைய வாழ்க்கை மாறாது. ஹல்லேலூயா. உன்னுடைய வார்த்தை மாறாமல், சொல்லுங்க அடுத்தது, என்னுடைய வாழ்க்கை மாறாதுன்னு சொல்லுங்க. என்னுடைய வார்த்தை மாறாமல் சொல்லுங்க. என்னுடைய வார்த்தை மாறாமல் என்னுடைய வாழ்க்கை மாறாது. ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தை மாறுமா? இன்றையிலிருந்து மாத்தி மாத்தி பேசுறதுக்கு இல்ல, வாழ்றதுக்காக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்க என்ன நீங்க பாருங்க, இப்படி உங்களுடைய வாழ்க்கையில வார்த்தைகளை மாற்றிக்கொள்ளனாலும், உனக்குள்ளாக என்ன பிரச்சனை இருந்தாலும், நீ எங்க போய் ஜெபிச்சுக்கிட்டாலும், நீ என்ன உபவாசம் எடுத்து ஜெபிச்சாலும், நீ என்னென்ன காரியங்கள் பண்ணாலும், வார்த்தையை அனுப்பி ஜெபிச்சாலும் அங்கு ஒரு காரியம் நடக்க போறதில்லை. நீ என்றைக்கு உன்னுடைய வாயை வந்துட்டு கடிவாளம் போட்டு பூட்டி கர்த்தருடைய வார்த்தை பேச தொடங்குகிறாயோ அன்றைக்கு தான் உனக்கு விடிவு காலம். இல்லைன்னா விடிவு காலமே உனக்கு கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஆமென், ஹல்லேலூயா. உன்னுடைய வார்த்தையினாலே நீயே உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக் கொள்ளுகிறாய், சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறாய். ஆமென், ஹல்லேலூயா. புரிஞ்சுச்சிங்களா எல்லாருக்கும்? சாத்தான் என்ன பண்றான்? இவங்க பேச தொடங்கின உடனே அவன் என்ன பண்ணிடுறான்? இறங்குறான். ஒன்று போட்டு ஒன்று போட்டு ஒன்று போட்டு பேசி 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 போட்டு போட்டு வாங்கிறது இல்லைங்களா? போட்டு போட்டு வாங்கிறது. சிலவங்களும் அப்படியே பண்ணுவாங்க, போவாங்க போட்டு அப்படி காரியத்தை வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் அவங்க மூலமாக சாத்தான் என்ன பண்ணும்? அநேக வார்த்தைகளை சொல்லி 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 இன்னும் பெரிய பிரச்சனை ஆகும். பலூன் ஊதுற மாதிரி ஊதி 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 பெருசாகும். அங்கே ஒன்றுமே இருக்காது, அது உள்ள காற்று தான். பேசின வார்த்தை காத்தா தான் போயிடுச்சு. ஆனால் இவங்க அதை என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. அப்படியாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? வார்த்தையினாலே நம்ம இந்த காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. ரோமர் 3:11-12 வாசிக்கலாமா? எதுக்காக அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னா, 3:11-12 3வது அதிகாரம் ரோமர். என்ன இல்லையா? உணர்வுள்ளவன் இல்லை. அடுத்தது, தேவனை இல்லை. சண்டே வந்தாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன இல்லை? தேவனை தேடுறது, அதிகாலையில் ஜபமும் இல்லை, பைபிளை வாசிக்கிறதும் இல்லை, காலங்காத்தால ஏஞ்சோடனே வாயில் வேண்டாத வார்த்தைகள் தான் இல்லைங்களா? அப்படியே ஓடுறது வேலைக்கு, அப்படியே அங்கே போய் எல்லா காரியத்தையும் செய்யறது. இப்படி இருந்தா எப்படி? தேவனை உணர்வுள்ளவனும் இல்லை, தேவனுக்கு பயப்படுகிறவனும் இல்லை. அது விசுவாசியானாலும் சரி அவிசுவாசியானாலும் சரி, அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. அடுத்து வாசிமா. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். வாசிமா. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஒருவனும் இப்ப என்ன பண்றதில்ல, நன்மை செய்யறதில்ல. நன்மை செய்ய வந்தா அதுல என்ன சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது பார்க்குறாங்க இல்லைங்களா? நன்மை செய்ய வந்தா நன்மை செஞ்சுட்டு போகணும். அதில் பின்னால் என்ன பண்ணக்கூடாது, காரியங்களை வைக்கக்கூடாது. ஆமென். இலவசமாய் கற்றர் உனக்கு கொடுத்தார், இலவசமாய் நீ போ என்ன பண்ணணும், காரியங்களை செய்ய வேண்டும். ஆமென். வார்த்தையினாலே, கர்த்தருடைய வார்த்தையினாலே காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். அதனால ஒருத்தரும் என்ன இல்லையா இந்த நாட்கள்ல
உணர்வுள்ளவர்கள் இல்லை. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, அபிஷேகத்தினால் நிறைக்கப்பட்ட பிள்ளை என்ற உணர்வு இல்லாத படிக்கு, தேவனுக்கு பயப்படாத படிக்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் போது சத்ருவானவன் நீ பேசுகிற ஒவ்வொரு காரியத்திலும் உன்னை பிடித்து அவன் இதோ அநேக பிரச்சனைக்குள்ளாக கடந்து போகும்படியாக செய்வான். உன் வாழ்க்கை சமாதானமாய் இருக்காது. ஹல்லேலூயா. விஷம் நிறைந்த வார்த்தையை பேசாத படிக்க கர்த்தருடைய வார்த்தைகளை நீ உபயோகித்தால் உனக்கு நலமாய் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஆமென். ஹல்லேலூயா. அதனால நாம் என்ன பண்ணணும்? மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் பண்றது பண்ணிடுவோம். பிறகு எல்லாம் சொல்றது சாத்தான் என்ன அலக்கழிச்சுட்டான், தேவன் என்ன சோதிச்சுட்டான். இல்லைங்க, நீங்களே தான் தன் பாவத்தினால் அவன் சிக்கிக் கொள்ளுகிறான். அவனுடைய வார்த்தையினாலே அவன் சிக்கிக்கொண்டு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறான். அதனால வார்த்தையை அளந்து பேசுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பேச ஆரம்பிங்க. அப்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. ஏன் இப்படி பேசுறாங்கன்னா, மாம்சத்துல மரிக்கல. அவங்க ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னதாக, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சிலுவையிலே தன்னுடைய மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றும் அறையாததுனால அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில மாம்சத்தின் கிரியைகள் இதோ தலை தூக்கி கொண்டு இருக்கிறது. அதுதான் உன்னை பேச வைக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால எல்லாருடைய வாயில என்ன இருக்குதுங்க? விஷம் நிறைந்த வார்த்தைகள் இருக்குது. அதை போக்கணும்னா இந்த வார்த்தையை பேசி பேசி உன் இருதயத்திலும் சிந்தனையிலும் நிறைத்து வைத்தால் விஷமுள்ள வார்த்தை வெளியே போகும். ஆமென். ஹல்லேலூயா. அழுக்கா இருக்கிற கொஞ்சம் தண்ணியில தண்ணி ஊத்தினே இருங்க, என்ன ஆயிடும்? எல்லாம் போயிடும். அதே போல உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய வாயில இருக்கிற விஷம் நீங்கி போக வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நீ வாசிக்க 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 அதன் பிரகாரமாக நடக்கும் பொழுது, வாசித்தா மட்டும் போதாது, அதன் பிரகாரமாக நடக்கும் போது, கர்த்தருடைய கட்டளைகளும் நியமங்களும் நீ கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக வார்த்தையினால் இந்த சத்ருவானவன் நீ வெல்ல முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால இன்றையிலிருந்து அந்த காரியத்தை நீங்க கண்டிப்பாக செய்யணும். நெகட்டிவா பேச தொடங்காதீங்க, நல்லதை பேசுங்க. ஒவ்வொரு நாளும் நீ பேசும்போது கர்த்தருடைய வார்த்தைகளை பேசி காரியங்களை சொல்லுங்க. எப்படிமா இருக்கிறாங்க உன் புருஷன்? அந்த மனுஷனா குடிச்சு 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 எல்லாம் போயிடுச்சு, அப்படியா சொல்லணும்? இல்லை, இவர்னா குடிச்சுட்டு இருந்தாரு, இப்போ குடி கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காரு, நான் ஜெபிப்பேன், ஜெயம் எடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. என் புருஷன் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அதை எல்லாம் விட்டு கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நிற்பான். நான் விசுவாசிக்கிறேம்மா அப்படின்னு உன்னுடைய வார்த்தை வரணும். உன் புள்ள எப்படி இருக்கு? அவனா பைக்கில் போறான், என்னைக்கு தான் போயிடுச்சு சாக போறானோ தெரியல, அந்த மாதிரி ஓட்டிட்டு போறான். அந்த புள்ள ஒரு நாள் உன் வார்த்தை என்ன தெரியுமா, அது வெளியே போயிடுதுங்க. அது ஆவியாக மாறி சத்ருவானவன் அதற்கு என்ன பண்றான்? வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அது உடனடியாக ஆகாவிட்டாலும் அது ஒரு நாளைக்கு ஆகும்போது அந்த புள்ள சத்து பணம் கொண்டு வந்து வைக்கும் போது சொல்லுவான், ஐயோ அன்னைக்கு நான் வாயில திறந்து சொல்லிட்டேனே, அது அப்படியே நடந்துடுச்சே. என்ன பிரயோஜனம்? வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒன்றென்றும் உங்களுடைய வாயிலிருந்து வருது சாபமாய் புறப்பட்டு போகாத படிக்கு நன்மையானதும் ஆசீர்வாதங்கள் சொல்லுகிறதுமாக புறப்பட்டு செல்லட்டும். உங்களுடைய வார்த்தைகள் ஔஷதமாக மற்றவர்களுக்கு போய் சேரட்டும். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு புரியுதுங்க? ஆமென். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்களை நீங்க என்ன பண்ணுங்க, நல்ல விதத்துல கர்த்தருடைய வசனத்தின் பிரகாரமாக சொல்லி கொடுங்க, அவங்களை அட்வைஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்க மனம் திரும்புவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர்களுக்காக ஜெபிங்க. அவங்க நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக தூதர்களை அனுப்பி காவலுக்கு வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாக நம்ம பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே எப்படி இருக்கணுமா? எல்லாம் பாசிட்டிவா இருக்கணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. பேசுறப்போ ஜாக்கிரதையா பேசணும். எங்க வேணாலும் போறது, எது வேணாலும் பேசுறது, இஷ்டத்துக்கு வாய் வந்தபடி பேசுறது, காரியங்களை சொல்லுறது, என்னை யார் கேட்கறது, என்னை யார் பேசுறது? உனக்குன்னு ஒரு நாள் வச்சிருக்கு. அன்னைக்கு யாரையும் நீ கேட்க மாட்டேன், எல்லாரும் கேட்கறவங்களா நிற்பாங்க. ஜாக்கிரதை. வாயின் வார்த்தைகள் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. கர்த்தருக்கு விருப்பமான வார்த்தைகளை பேசுங்கள். நீங்கள் விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய குடும்பம் என்று சொல்லி உங்களுக்குள்ளாக உணர்வு இருக்கட்டும். தேவனுக்கு பயந்து ஜீவிக்கவே நீங்கள் பிரயாசப்படுங்கள். ஆமென்.
ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ண, ரொம்பவே ஜாக்கிரதையாக பேச வேண்டும். பேசும்போது எல்லாருமே என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்ம இது பைபிள்ல இருந்து ஒரு வார்த்தையை பார்க்கலாம். யார் அப்படியாக பேசி அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாங்கன்னு ஜெனசிஸ் சாப்டர் 48:1, ஆதியாகமம் 48:1 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாய் இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் தன் 2 குமாரனாகிய மனாசேயையும் எப்பிராமையும் தன்னோடு கூட கொண்டு போனான். இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்திக் கொண்டு கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமுள்ள தேவன் கானான் தேசத்திலுள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜன கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோடு சொன்னார். ஆமென். இந்த இன்னொரு வார்த்தை இருக்குதாங்க. அவர் சொல்றாரு 48 வசனம் வரைக்கும் வியாதி என்ற வார்த்தை என்ன இல்லை, ஆதி ஆகமத்தில் இல்லை. வாதை என்ற வார்த்தை இருக்குது, வியாதி என்ற வார்த்தையே கிடையாது. ஆனால் இந்த யாக்கோபு சொல்றாரு 42:38 நினைக்கிறோமா, வாசிங்க. இல்லைன்னா 37:35 வாசிங்க. 35 இல்லை 35ஆம் அதிகாரம் 37ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க. ஜெனசிஸ் சாப்டர் 37:35. அவனுடைய குமாரர் குமார்த்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடு என் குமாரத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரா, துக்கத்தோட பாதாளத்திற்கு இறங்குவேன் என்று சொல்லி யாக்கோபே என்ன பண்ணிட்டாரு, அந்த காரியத்தை சொல்லிக்கிட்டாரு. அதன் பிறகு 42:38 வாசிமா. 42:38. அதற்கு அவன், என் மகன் உங்களோட கூட போவதில்லை, அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியாய் இருக்கிறான். நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறக்க பண்ணுவீர்கள் என்றான். யார் என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, சஞ்சலத்தோட எங்க இருக்கிறாங்களாம், பாதாளத்திற்கு. அவரே என்ன பண்ணிக்கிட்டாரு, எல்லா காரியத்தையும் சொல்லிக்கிட்டாரு. அவரே சொன்னதுனால லாஸ்ட்ல அவர் என்ன பண்ணாரா, 30 ஆண்டுகள் தாங்க, நீங்க போய் படிச்சு பாருங்க. 30 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வார்த்தை நிறைவேறி அவர் என்ன பண்ணாராம், இறந்து போனார். ஆமென். வியாதிப்பட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அது வியாதிப்பட்டு அவர் என்ன பண்ணாராம், மரித்தார். வியாதிப்பட்டு மரித்தான் என்று சொல்லப்பட்டது. யாக்கோபு எப்படி மரித்தான் என்றால், நோய் வாய்ப்பட்டு மரித்தான். எப்படியா, நோய் வாய்ப்பட்டு மரித்தான். ஆமென். ஹல்லேலூயா. சிலவங்க சொல்லுவாங்க, எப்படிங்க இருக்கிறீங்க, ஐயோ இந்த பாழா போன தலைவலி எப்பவுமே எனக்கு இருக்குது தான். அப்போ பாழா போனது எப்படி போகும் உன்னை விட்டு, இல்லைங்களா? தலைவலி இருக்குதுங்க, ஆனால் ஜெபித்தா கர்த்தர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், சுகம் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இது என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றாகி போச்சு, இல்லைங்களா? அப்படியாகத்தான் எல்லாருமே வார்த்தை என்ன பண்றாங்க சொல்லி, அந்த வியாதி உன்னை விட்டு நீங்காத படிக்கு, உன் சாபம் உன்னை விட்டு நீங்காத படிக்கு, பாவம் உன்னை விட்டு நீங்காத படிக்கு, அந்த காரியங்களை சொல்லி சொல்லி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே நம்ம வாய்த்துக் கொள்ளுகிறோம். அப்படி இல்லாத படிக்கு கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக நம்ம பேசும்போது, கர்த்தர் எனக்கு இருக்குதான், ஆனா கர்த்தர் என்னை சுகமாக்குவார். ஆமென். நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன், கர்த்தர் என்னை சுகமாக்குவார். நான் பாவம் செய்து கொண்டே இருக்கிறேன், அதிலே மரித்து போக மாட்டேன், கர்த்தர் என்னை விடுவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நான் சாபமாய் இருக்கிறேன், என் குடும்பம் சாபமாய் இருக்கிறது, ஆனால் கர்த்தர் சாபத்தை முறித்து இருக்கிறார். நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த சாபத்தை முறித்து போடுவேன் என்று சொல்லி நாம் அதை முறித்து போட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குடும்பத்தை பார்த்து, சபிக்கப்பட்ட குடும்பத்தில் வந்துச்சு, எங்களுக்கு சாபம் பிடிச்சிக்கிச்சு, நீயே சொல்லிட்ட, பிடிக்கத்தான் செய்யும், இல்லைங்களா? வேண்டாம். அப்படியான சாபமான குடும்பத்தில் வந்திருந்தாலும் கர்த்தர் முறிக்க உனக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. முறித்து போட கர்த்தர் உனக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். உனக்கு வல்லமையை, அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன்னுடைய வார்த்தையினாலே ஜெயம் எடுப்பதற்காக நீ பிரயாசப்பட வேண்டும். ஆமென்.
ஹல்லேலூயா. அப்படியாக யாக்கோபு தன்னுடைய வாயினாலே காரியங்களை சொல்லி அவன் என்ன பண்ணான், மரித்து வியாதிப்பட்டு முதல் முறையாக இந்த இதுல பைபிள்ல மரித்தது யாக்கோபு தான். மற்றவர்கள் எல்லாரும் வயது சென்று அவர்கள் மரித்து போனார்கள். ஆனா யாக்கோபு ஒண்டித்தான் வியாதிப்பட்டு மரித்து போனான். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக வாயிலிருந்து நம்ம புறப்படுகிற வார்த்தை உடனடியாக சில வேளையிலே கண்டிப்பாக நிறைவேறும். இயேசு கிறிஸ்துவானவர் அந்த அத்தி மரத்தை பார்த்து என்ன சொன்னாரு, சபித்த உடனே அது அந்த மாத்திரத்தில் என்ன பண்ணுச்சு, பட்டு போயிற்று. ஆமென், மரித்து போயிற்று அந்த மரம். அப்படியாக நம்முடைய வாயின் வார்த்தை கர்த்தர் வந்துட்டு அதிகாரத்தையும் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம ஜாக்கிரதையாக ஒவ்வொரு வார்த்தைகளை என்ன பண்ணணும், பேச வேண்டும். அதனால் நீங்க மிகவும் முக்கியமாக நீங்க இதை கவனிக்க வேண்டும். வார்த்தை வந்துட்டு வெறும் வார்த்தையோட கூட போறது இல்லைங்க. வார்த்தை பேசி பேசி அடுத்தது என்ன வருதுங்க, அடுத்தது என்ன வருதுங்க, பேசி பேசி வரும்போது கோபம் வருது இல்லையா? என்ன வருது, அடுத்தது கோபம் வருது இல்லைங்களா? கோபம் வருது. ஜேம்ஸ் 1:20 வாசிங்கம்மா, யாக்கோபு 1:20. அப்படி கோபம் வந்தா என்ன காரியம் நடக்குதுன்னு பாருங்க. ஜேம்ஸ் சாப்டர் 1:20. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆமென், ஹல்லேலூயா. யாருடைய நீதியை? உன்னுடைய கோபம் கர்த்தருடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அவர் செய்ய வேண்டிய வேலை, நல் வேலையை செய்ய முடியாது, அவருக்கு செய்ய முடியாது. உன்னுடைய கோபம் பார்த்தீங்களா? பேசி பேசி அடுத்தது என்ன வருதுங்க, கோபம் வருது. கையில் கிடைச்சதெல்லாம் எடுத்து அடிச்சு ஒடிக்கிறது இல்லைங்களா? கோபம் வந்தவொடனே என்ன ஆயிடுது, மற்றவங்கள அடுத்தது அடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறீங்க இல்லைங்களா? அப்படியாக என்ன பண்றோம், ஒவ்வொரு காரியத்தை என்ன பண்றோம், செய்ய ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா? கர்த்தருடைய சித்தத்தை அது என்ன பண்ணாது, கண்டிப்பாக நிறைவேற்றாது. அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உனக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றவே காத்துக்கணும். உனக்கு அநேக தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் உரைத்து இருக்கிறார் அநேகர் மூலமாக இல்லைங்களா? அந்த ஆசீர்வாதங்கள் ஏன் நிறைவேறாம போச்சு? ஊழியக்காரங்களை திட்டுறது, அவங்க சொல்லிட்டு போனாங்க, ஒண்ணுமே ஆகல, நீயே சொல்லிட்டல, அது எப்படி ஆகும் இல்லைங்களா? கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று உள்ளது. அவங்க வாக்கு தத்தம் உனக்கு உரைத்தாங்கன்னா, தீர்க்க தரிசனம் சொன்னா அதை பிடிச்சு ஜெபிக்கணும். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்டு போயிட்டா, நீயும் போயிட்ட. அது என்னைக்கோ நினைவு வந்துட்டு அவர் சொன்னார், நடக்கவே இல்லை. அவர் சொன்னதை கர்த்தர் செய்த காத்து கொண்டு இருக்கா, உன் வாயினால அதை நீ கெடுத்து போட்ட. ஆமென், ஹல்லேலூயா. உன்னுடைய அவிசுவாசத்தினால் நீ அதுக்கு எடுத்து போட்டாய். ஆனால் நம்முடைய வார்த்தைகள் ஒன்றென்றும் எப்பொழுதும் கர்த்தருக்கு விருப்பமானதாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அநேக வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்காமல் அநேகர் மரித்தே போயிட்டாங்க. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவே இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணணும், மிகவும் பத்திரமாக நம்ம வார்த்தைகளை பேச வேண்டும். எபேசியர் 4:26 வாசிக்கலாம். எல்லாம் சொல்லுவாங்க, கோபம் கொண்டாலும் தப்பு, அது வாசிக்கலாம். அதுக்கும் வார்த்தையை நான் கொடுக்கிறேன் உங்களுக்கு, அது தவறு என்பதை. ஆமென், ஹல்லேலூயா. 4:26 வாசிங்க. எபிசியன்ஸ் சாப்டர் 4:26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் என்னவா? சூரியன் அஸ்தமதிக்கு முன்னாக என்ன வந்தா, என்ன தீரணுமா? உங்கள் எரிச்சல். ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு கோபம் வந்தா அடுத்தது என்ன வருது, அடுத்தது என்ன வருதுங்க, எரிச்சல் வருது. அது பாவமா இல்லையா? அப்புறம் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. பாவம் செய்யறது இல்லைன்னா கோபம் தான் வரும். கோபக்கார மனுஷன் தான், ஆனால் நல்ல மனுஷன் கண்டிப்பா இல்லை. நல்ல மனுஷன் கோபப்பட மாட்டான் இல்லைங்களா? நல்ல மனுஷன் என்ன பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. எரிச்சல் வருது, அதுக்கு கோபம் வந்துட்டு அப்புறம் என்ன வருதான், எரிச்சல் வருது. வாசிமா அடுத்தது. ஆமென். நீ எரிச்சல் வந்துட்ட அப்புறம் எதுக்கு இடம், பிசாசுக்கு இடம் கொடுக்கிறாய். அந்த இடம் கொடுத்துட்ட அப்புறம் யார் கிரியை செய்யறது உனக்குள்ளாக? பிசாசு கிரியை செய்கிறது. பிசாசு கிரியை செய்யும் போது அவன் பாவம் செய்ய வைக்குவானா, வைக்க மாட்டானா? கண்டிப்பாக ஆபத்துகளை செய்ய வைப்பான். உன்னை தற்கொலைக்கு என்ன பண்ணுவான், கொண்டு போவான். உன்னுடைய வேண்டாத காரியங்களை செய்வதற்காக அவன் வழி நடத்தி கொண்டு போவான். அதனால நாம் என்ன பண்ணணும், பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும். உனக்கு கோபம் வந்தா கண்டிப்பா எரிச்சல் வரும். எரிச்சல் வந்தா பாவம் பண்ணுவேன். கண்டிப்பாக சாத்தான் உன்னை என்ன பண்ணும், கண்டிப்பாக பெரிய காரியங்களை செய்ய உன்னை அழைத்து கொண்டு போவான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் என்ன பண்ணாத, கோபமே படாத.
எரிச்சலே அடைய வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. எரிச்சல் அடையாத படிக்க நீ எப்பொழுதுமே என்ன பண்ணு, ஜாக்கிரதையாயிரு. ஆமென். அடுத்த வாசனை வாசிங்கம்மா. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்க தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். 29 வாசிங்கம்மா. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஆமென். கெட்ட வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகளும் பேசக்கூடாது, கெட்ட வார்த்தைகளும் பேசக்கூடாது. கெட்ட வார்த்தைகள் எது அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசுகிற ஒவ்வொரு காரியமும் கெட்ட வார்த்தைகள். ஹல்லேலூயா. புரிஞ்சுச்சிங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக ஒரு வார்த்தை நம்ம உங்களுக்கு சொன்னீங்களா, இதெல்லாம் நடக்க போறது இல்லை. என்னவா? இது கர்த்தருடைய வார்த்தை இல்லைங்களா, உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க, இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடக்க போறது இல்லை அப்படின்னு சொன்னாலும் அது என்ன ஆச்சு? கர்த்தருக்கு விரோதமாக நீ பேசுவதினால் கண்டிப்பாக அது கெட்ட வார்த்தை. அசிங்கமான வார்த்தைங்க பேசுறாங்க, அதுவும் கெட்ட வார்த்தை தான், இல்லை இல்லை. ஆனா இந்த இப்படி பேசுவதும் கூட கெட்ட வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் உங்களை ஆசீர்வதிக்கிற அந்த வார்த்தைக்கு விரோதமாக பேசும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக கெட்ட வார்த்தைகளை பேசுகிறீர்கள். உங்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வராதபடிக்கு மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளை பேசுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னங்க பிரயோஜனம் உள்ள வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தையின்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். காலையில் எழுந்த உடனே என்ன பேசுறீங்க? யார்கிட்ட பேசுறீங்க? சிலவங்க தான் ஏசப்பாக்கிட்ட பேசுறோம், இல்லைன்னா வேண்டாத வார்த்தைகள் தான் இல்லைங்களா? காலங்காத்தில் எழுந்த உடனே வேண்டாத வார்த்தைகளை பேசி என்ன பண்ணுறோம்? அவங்கள திட்டுறது, இவங்கள திட்டுறது, இது இப்படி விழுந்து கிடக்குது, இப்படி பண்ணியிருக்குது, அப்படி பண்ணியிருக்குது, குறை கூறி 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 என்ன பண்ணுறோம்? அந்த நாளை தொடங்குறோம். காலையில் எழுந்த உடனே கர்த்தர்கிட்ட பேசுங்க. அப்பா தேவனே, எனக்கு கொடுத்த சுவாசத்திற்காய் ஜீவனுக்காய் நன்றி கர்த்தாவே என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இன்றைக்கு யெகோவா மெக்காதீஸாக என்னோட கூட இருந்து ஆளுகை செய்யுங்க. யெகோவா ஷாலோமாக இருந்து என்னுடைய வழி நடத்துங்க. யெகோவா ராஃபாவாக இருந்து எனக்கு ஆரோக்கியத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை சொல்லி நீ புறப்பட்டு போ. உன் கிச்சனில் போனவொடனே எதுனா பிரச்சனை இருந்தா கூட அதுக்கு நீ வேண்டாதது பேசாதபடிக்கு கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்க பேசுகிறவர்களாக மாற்றுவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் பேசாதீர்கள். கர்த்தருக்கு விரோதமாக, மனுஷனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நெகட்டிவான எந்தெந்த வார்த்தைகள் பேசினாலும் அது கெட்ட வார்த்தைகள். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு புரியுதுங்க? ஆமென். அதனால இன்றையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில எப்பேற்பட்ட வார்த்தைகள் வருங்க? எப்பேற்பட்ட வார்த்தைகள் வரணும்? 30வது வசனம் வாசியமா. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாத வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக என்ன பண்ணுமா? புறப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு கேட்காதீங்க. அப்புறம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளாக ஜீவித்து கொண்டு இருக்கிறார். ஆமென். எவ்வளவு பேர் சொல்றீங்க எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் ஜீவிக்கிறார்? ஆமென். அப்போ அவருடைய சத்தத்தை கேளுங்க, அவர் சொல்றபடி நடங்க. அவர் ஒருபோதும் உங்களை கெட்டதுக்கு நடத்த மாட்டார், நன்மைக்கு எதுவாய் வழி நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால இன்றையிலிருந்து நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா? மற்றவர்களுக்கு ஔஷதமாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கோபப்பட்டு பேசி 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 சாத்தானுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பக்கம் சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டு மற்றவங்களை சொல்றது இல்லைங்க. நம்ம கர்த்தருக்கு இடம் கொடுத்து நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாகவே ஜீவிக்க நம்ம பிரயாசப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நாமளே செஞ்சுட்டு நாமளே என்ன பண்ணக்கூடாது? நம்ம சிக்கி கொள்ளக்கூடாது. அதனால நீங்க பத்திரமாக இருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதனால ஒவ்வொரு காரியத்தில் நம்ம எப்படி இருக்கணுமா? நம்ம கண்டிப்பாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய வாயில வாய்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அழகாக பேசுவதற்காக நீங்க என்ன பண்ணுங்க? காரியங்களை செய்யுங்க. ஏசாயா 53 7வது வசனத்தை வாசிக்கலாம், நம்ம முடிக்கலாம்.
அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர்கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிட ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஏசப்பாவை எப்படியெல்லாம் அடிச்சாங்க. அவர் என்ன பண்ணாரா? வாயை. ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்சம் இப்படி இடிச்சிட்டால என்ன திமிரா இடிச்சிட்டு போறா பாரு இல்லையா? ஒவ்வொரு வார்த்தைகள் நம் வாயிலிருந்து வர்றது ஏன்னா உனக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை இல்லாதனால உனக்குள்ளாக என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வரும். உனக்குள்ளாக எரிச்சல் இருந்தால், உனக்குள்ளாக வேண்டாத சுபாவங்கள் இருந்தால் அதுதான் உன் வாயில வரும். கர்த்தருடைய வார்த்தையை நீ நிறைத்து வைத்து இருந்தால் அவங்க இடிச்சிட்டு போனா கூட சாரின்னு சொல்லிட்டு போறதுக்கு என்ன பண்ணும்? பழகணும். ஆமென், ஹல்லேலூயா. நீ எப்பொழுது கர்த்தருடைய பிள்ளை என்ற உணர்வோடு கூட நீ ஜீவிக்கிறாயோ, கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறாயோ, உன் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தருடையதாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் போது கர்த்தருக்கு பயந்த ஒரு வார்த்தைகளை நீ பேசுவாய். அப்படி இல்லைன்னா நீ யாருக்குமே பயப்பட மாட்ட. சத்ருவானவன் உன்னை ஆண்டு கொண்டு உன்னுடைய வாயின் மூலமாக உன்னுடைய வார்த்தையின் மூலமாக அவன் பொறுப்பேற்றுக் கொண்டு உன்னை நாசமாக்கி கொண்டே இருப்பான். அதற்கு நீங்கள் வழி கொடுக்காத படிக்கு ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. தீய வார்த்தைகள் நமக்குள்ளாக என்ன பண்ண வேண்டாம்? ஒன்றையும் பேச வேண்டாம். நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் நல்லதாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து அவ்வளவு பாடுபட்டாரு, சிலுவிலே தொங்கிக் கொண்டு இருந்தார். அந்த வேளையிலும் கூட அந்த 7 வார்த்தையும் கூட கர்த்தர் சொல்ல வேண்டியதை தான் கர்த்தர் சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நெருக்கப்பட்ட சமயத்திலும் வாய் திறக்கவில்லை. உங்களுக்கு எதுனா பிரச்சனை வந்தாலும் வாய் திறக்காதீங்க, அமைதியா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அங்கு பிரச்சனைகள் இல்லாதபடிக்கு சமாதானத்தோடு கூட இருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கண்டிப்பாக இறங்கி கிரியை செய்வார். ஏசப்பா எதற்காக வார்த்தையை பேசாமல் இருந்தார்னா அவர் அன்பின் வார்த்தையினால் யுத்தம் செய்து கொண்டு இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பின் வார்த்தையினால் சாத்தான் இடத்தில் யுத்தம் செய்து நம்மை மீட்டு கொண்டு இருந்தார். அதனால் தான் அவர் வாய் திறக்காமல் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அன்பின் வார்த்தையினாலே ஒவ்வொருத்தரையும் நம்ம என்ன பண்ணணும்? பேசி அவர்களை பிரயோஜனம் உள்ளவர்களாக, வார்த்தைகளை பேசி அவர்களை பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சதுங்க? இன்றிலிருந்து நம்ம என்ன பண்ணணுங்க இல்லைங்களா? வேண்டாத கெட்ட வார்த்தைகள் நம் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பிரயோஜனமானவர்களை பேசுங்கள். அப்பொழுது உங்கள் குடும்பத்திலே சமாதானம் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. கோபம் கண்டாலும் பாவம் செய்யதில்லைன்னு சொல்லிட்டு அந்த சாக்க வச்சுன்னு கோபப்படாதீங்க. தவறு தவறு. கோபம்னா கோபம், பாவம் பாவம் தான். ஆமென், ஹல்லேலூயா. எரிச்சல் எரிச்சல் தான், அது பாவம் தான். அதனால தயவு செஞ்சு எல்லாரும் என்ன பண்ணுங்க, இன்றையிலிருந்து உங்களுக்குள்ளாக ஒரு பெரிய உருமாற்றங்கள் உண்டாகட்டும். வார்த்தையை அளந்து பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக பேசுங்க. அப்பொழுது உங்களுக்குள்ளாக இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் கண்டிப்பாக தீர்க்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம அனைவரும் எழுந்து நிற்கலாம். இந்த வேளையில பிரயோஜனமாக இருந்தால் எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுங்க.